வாடகைக்கு பரிசா கொடுத்துருவாங்க. அந்த புத்தகம் தான் கடவுளின் சாம்ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண ஒரே ஒரு புத்தகம் ஒரு மனிதனை மகாத்மாவாக மாற்றிருக்கு, ஒரு அடிமைப்பட்ட நாட ஒரு விடுதலை பெற்ற நாடாக மாற்றிருக்கு, ஒரு வல்லரசாக மாற்றிருக்கு. அப்படின்னா இந்த புத்தகத்தோட வலிமை என்ன? அது பொழுதை போக்குவது மட்டுமல்ல, அது நம்முடைய மனதை புதிதாக ஆக்கக்கூடியது. அதுதான் ஒரு புத்தகம் மனிதனை புதிதாக ஆக்குவதுன்னு சொன்னாங்க. புத்தகம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன நிறைய பேர் புஸ்தகம்ங்கிறாங்க. எல்லா தமிழருக்கு போன சொல்லுதான். நீங்க சொல்லிருப்பீங்க, அந்த காலத்துல ஒரு பானை இருக்கு, ஒரு குடம் இருக்குன்னா ஓட்டையா இருந்துச்சுன்னா பொத்தல் பானைன்னு சொல்லிருப்பீங்க. பொத்தல் இருந்துச்சுன்னா சொல்லிருக்கீங்களா? அந்த பொத்தல் சொல்லுவீங்க. ஓலைச்சுவடியில அப்புறம் ஒரு பொத்தல் இருக்கும், துளை இருக்கும், ஓட்டை இருக்கும். ஏடுகள்ல எழுதின அந்த எழுத்துக்களை பூரா ஒரு நூல் போட்டு கோர்த்து கட்டினாங்க. பொத்தல் உடையது புத்தகம். அதாவது அர்த்தம், பொத்தல் இருக்கும், துளை இருக்கும், துளைக்குள்ள ஒரு கயிறை போட்டு கட்டி கட்டி ஏடுகளை வச்சிருப்பாங்க. இப்படி அந்த பொத்தல் உடையனாலதான் புத்தகம் சொன்னாங்க. அதுல இருந்துதான் புத்தகம் வந்துச்சு. ஆனா வடமொழியாளர்கள்லாம் இது எங்க சொல்லு புஸ்தகம், இந்த இசு இசு புஸ்தகம், உங்களோட வடமொழி இசு கிடையாது, அதை நீங்க புத்தகம் மாத்திக்கிட்டேன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்றதுக்கு கூட என்ன காரணம்? இந்த புத்தக வாசிப்பு இல்லாத. அப்ப இந்த தமிழோட வேர் சொற்கள், தமிழோட மூலச்சொல் எது அப்படின்னு தேவனைய பாவாணரும் இளங்குமரன் முதலிய பாவலரையில் பெருஞ்சித்திரனார் முதலிய கலை சொல்லாக்கத்திற்காக நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க. அவங்க புத்தகத்தெல்லாம் வாசிக்காதனால தான் இன்னும் நாம எந்த சொல்லா இருந்தாலும் இது வடமொழியில இருந்து வந்தது. வேஷ்டி சொல்றாங்க, தமிழர்களுடைய அடையாளம் வேஷ்டி அப்படின்னு சொல்லி வேஷ்டி வடமொழி சொன்னாங்க. தமிழ்நாட்டோட அடையாளம் வேஷ்டி. அப்ப இது தமிழர்கள் சொல்லி கண்டுபிடிக்காம இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லி வேஷ்டி இஸ்ஸா, வேஷ்டி அந்த இஸ்ஸடி இட்டாமாக்கி வேட்டின்னு சொல்லிக்கிட்டாரு. அதுக்குதான் தேவனைய பாவாணர் மொழிஞாயிறு கேட்டாரு. அப்ப தமிழ்நாட்டுல நாங்க ஆஸ்துக்குட்டி நான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆஸ்துக்குட்டி எது நம்ம ஆட்டுக்குட்டி மாத்திட்டோமா? ஆட்டுக்குட்டின்னு தமிழ் சொல் இருக்கா இல்லையா? அப்ப ஆஸ்துக்குட்டியில இருந்து வந்ததே ஆட்டுக்குட்டியா? இந்த வேஷ்டியில இருந்ததே வேட்டி வந்துச்சுன்னா அப்ப ஆஸ்துக்குட்டியில இருந்து வந்ததே ஆட்டுக்குட்டியான்னு கேட்டாரு. இந்த ஆட்டுக்குட்டி தமிழ் சொல்லுதான், அதை நீ அங்க மாத்திருக்க. அப்ப வெட்டி எடுப்பது, ஒரு நீளமான துணியில வெட்டி எடுப்பது வேட்டி, வெட்டி எடுப்பது வேட்டி, தமிழ் சொல்லு. இப்ப எப்படி நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு பாருங்க. இப்படி ஏமாத்தப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த வாசிப்பு இல்லாத. இப்ப வேறு சொல்ல யாருக்கு தெரியும்? பல பேருக்கு யாருக்கும் தெரியாது. பாவாணருடைய புத்தகத்தை வாசிக்கிறது இல்லை நம்ம யாரும். அருளையாவோட புத்தகத்தை யாரும் வாசிக்கிறது இல்லை. வேறு சொல்ல நானே நம்மளுக்கு தெரியறது இல்லை. அப்ப இப்படி வரவே முறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நாளைக்கு எல்லாத்தையும் திருக்குறள் எங்கள் நூல்னு சொல்லுவேன், தொல்காப்பியம் எங்கள் நூல்னு சொல்லுவேன், பன்னிரு திருமுறை எங்கள் நூல்னு சொல்லுவேன், எதா இருந்தாலும் வடமொழியில இருந்து வந்ததுன்னு சொல்லுவேன். இப்படி நம்ம ஏமாந்துக்கிட்டே போனா எல்லாம் நம்ம வந்து போகத்தான் செய்யும். அப்ப இருக்கிறத காப்பாற்றணும்னா அதுக்கு முதல்ல வாசிக்கணும். நான் வெளிநாட்டுக்காரங்க வாசிக்கிறாங்க, வேறு சமயத்தை சேர்ந்து கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்து ஜி போப் திருவாசகத்துல கரைஞ்சு உருகிறாரு. தமிழர்கள் உருக வேணாமா? அவர் வேற்று சமயத்தை சேர்ந்தவர். அவர் சொல்றாரு, என்னுடைய இறுதி ஊர்வலத்துல தமிழர்கள் கலந்துக்காரணும், என்னுடைய சவப்பட்டிக்கான ஒரு தொகையை தமிழர்கள் இருந்து வசூலிக்கணும், என்னுடைய சவப்பட்டிக்குள்ள என்னுடைய அந்த தலையில வலது பக்கம் இடது பக்கமும் என்னுடைய முகத்து பக்கம் காது பக்கம் ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் திருவாசகத்தை ஒரு பக்கம் திருக்குறளை வைங்கன்னு சொல்றாரு. நான் பைபிளை சொல்றேன்.